செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைகோவுக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பதாக கூறி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மல்லை சத்யா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட அரண்மனை போல ஒரு வீட்டை கட்டி ரகசியமாக பால் காய்ச்சி குடியேறியதாக சொல்லி பரபரப்பை கூட்டியுள்ளார். மதுவுக்கு எதிராக நடைபயணம் என்று கூறிவிட்டு மதுபான ஆலைகள் கொட்டும் வருமானத்தில் வைகோ குடும்பம் வாழ்ந்து வருவதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார். அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அந்த கம்பெனியை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னார். ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரையில் இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதில் சிங்கம் போல எழுந்து நின்னார். குடும்பமாக அரசியலான எனக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் தன்னுடைய மகன் அன்புமணி, டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோ அவர்களும் தன் மகன் அரசியல் வந்தது குறித்து வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை எழுதிக் கொள்ளுங்கள்.